வெல்கம் டு அம்மாச்சின் கைப்பக்குவம். இன்றைக்கி நான் மொறுன்னு ரொம்ப டேஸ்டான மீல் மேக்கரில் வடை பண்ணியிருக்கிறேன். இதை நான் எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். மீல் மேக்கர் வடை பண்ணுறதுக்கு இப்போ கொதிக்க வச்ச வெந்நீரில் நான் 1/4 கிலோ மீல் மேக்கரை போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீல் மேக்கரை தனியாக எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துல மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்துருச்சு பெருசாக. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீல் மேக்கரை தனியாக எடுத்தாச்சு. இதை நல்லா இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா இதில் தண்ணி இருக்கும், அதனால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மீல் மேக்கரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மீல் மேக்கரையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கோம். எல்லா மீல் மேக்கரையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது கூட ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெட்டி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். இப்போ 50 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு சேர்த்தா வடை நல்லா கிறிஸ்பியாக வரும், அதனால் சேர்த்துருக்கேன். இப்போ வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசையும் போதே உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பத்தலைன்னா நீங்கள் வத்தப்பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம நான் பருப்பு வடை போடும்போதெல்லாம் உருண்டை பிடிச்சி இப்படி தட்டுற அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு பதம் இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை உங்களுக்கு மாவு ஒன்று சேரலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வடை போடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. மீல் மேக்கர் அப்படி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இனிமேல் அதை எடுத்து வடையாக தட்டி போடலாம். லைட்டாக அமுக்கிட்டு இப்படி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம வடையை தட்டி போட்டுடலாம்.
வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மீல் மேக்கரில் வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு பசங்க வந்து அம்மா திருப்பி செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சின் கைப்பக்குவம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.